ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரும் உலகிலேயே விலை உயர்ந்த நடராஜர் அருள் பாலிக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி தாயார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயம். மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் என்ற சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த கோவில். இலந்தை மரத்தின் அடியில் சுயம்புவாய் தோன்றியவர் மங்களநாதர். இங்குள்ள மங்களநாயகி அம்மன் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் தருபவளாக அருள்கிறாள். நடராஜ பெருமாள் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடியதாகவும், மதுரையில் கால்மாறி ஆடியதாகவும், திருஉத்தரகோசமங்கையில் அறையில் ஆடியதாகவும் வரலாறு கூறுகிறது. கோவில்களில் நடராஜரின் கற்சிலைகள் பஞ்சலோக சிலைகளாகவே காண முடியும். இங்கோ பச்சை மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலை காணப்படுகிறது. இந்த மரகத கல் சிவனின் அருளால் நடுக்கடலில் இருந்து கிடைக்க பெற்றது என்ற முழு வரலாற்று தகவல்களையும் முன்பதிவில் நாம் வெளியிட்டிருந்தோம். மதிப்பிடவே முடியாத சிலையாக இருக்கக்கூடிய இந்த நடராஜர் ஆண்டுக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனத்தில் மட்டுமே காட்சி தருவார் என்ற நிலையில் இன்று காலை 8:30 மணிக்கு மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம், கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு 32 வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் காட்சி. பச்சை மரகத மேனியாய் அலங்கார கோலத்தில் அருள் பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர், நீதிபதிகள், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வருகை தந்து பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.